ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி 12th அக்கௌண்டன்சியில் நம்ம நிர்ம கணக்குகள் பார்க்கணும். 7th சாப்டர். இந்த நிர்மம் என்னென்னா, நிர்மங்கள் பங்குகளை முகமதிப்பிலும் வெளியிடும், முனைமத்திலையும் வெளியிடும். அப்போ முகமதிப்பு அப்படிங்கிறது, இப்போ ஒரு நிறுவனம் தன்னுடைய பங்கு ரூபாய் 10க்கு வெளியிட்டது, அதோட அடிப்படை மதிப்பு ஒரிஜினல் வேல்யூ தான் என்னது முகமதிப்பு, அதாவது ஃபேஸ் வேல்யூ. முனைமம் அப்படிங்கிறது அதே ஒரு பங்கு 10 ரூபாயை 15 ரூபான்னு அதிகப்படுத்தி வெளியிட்டாங்கன்னா அதுதான் என்னது முனைமம். அது ஆங்கிலத்தில் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கணக்குக்கு வாங்க. அதுக்கு குறிப்பீட்டு பதிவுகள், அதாவது விண்ணப்பத்தொகை நம்ம பெறும்போது என்னென்னா வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு, விண்ணப்ப கணக்கு அப்படின்னு போடணும். ஓகேங்களா? அப்போ விண்ணப்பத்தொகை நம்ம பெறும்போது, அதுக்கப்புறம் பங்கு ஒதுக்கீட்டின் போது விண்ணப்பத்தொகையை மாற்றுவதற்கு, அப்போது யாரெல்லாம் விண்ணப்பித்திருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ஒதுக்கீடு பண்ணும்போது நேர்மை பங்கு, விண்ணப்ப கணக்கு பற்று, நேர்மை பங்கு, முதல் கணக்கு. இப்போ நம்ம விண்ணப்பத்தொகை நம்ம பெற்றிருக்கோம், அதாவது நமக்கு தேவையான விண்ணப்பங்கள் போக மீதி விண்ணப்பங்களை நம்ம என்ன செஞ்சுருவோம், நிராகரிச்சிருவோம். அந்த மாதிரி நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கான விண்ணப்பத்தொகையை திரும்ப செலுத்தும் போது நேர்மை பங்கு, விண்ணப்ப கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு. அதுக்கப்புறம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை பெற வேண்டியது இருக்கும், அதுக்கு நேர்மை பங்கு, ஒதுக்கீட்டு கணக்கு பற்று, நேர்மை பங்கு, முதல் கணக்கு வரவு. ஒதுக்கீட்டு பணம் பெறும்போது வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு, ஒதுக்கீட்டு கணக்கு. அழைப்பின் போது அழைப்பின் தொகை, அதாவது அது முதலாவது அழைப்பாக இருக்கலாம், இரண்டாவது அழைப்பாக இருக்கலாம். அப்போ அதுக்கு நேர்மை பங்கு, அழைப்பு கணக்கு பற்று, நேர்மை பங்கு, முதல் கணக்கு வரவு. அந்த அழைப்பு பணத்தை பெறும்போது வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு, அழைப்பு கணக்கு வரவு. அதாவது ஒரு நிறுவனம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய ஷேர்ஸ், அவங்க பங்குகளை வெளியிடுவாங்க. அந்த மாதிரி வெளியிடும்போது எனக்கு இத்தனை விண்ணப்பங்கள் அவங்க வெளியிடுவாங்க. அதை அவங்களுக்கு வேண்டிய விண்ணப்பங்களை விட அதிகமான விண்ணப்பங்கள் வந்தால் அதை நிராகரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்த விண்ணப்பங்களுக்கு அதை என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அப்போ ஒதுக்கீட்டு தொகை பெற வேண்டியதுக்கு ஒரு குறிப்பேடு, பெற்றதுக்கு ஒரு குறிப்பேடு. ஓகேங்களா? அதே மாதிரி முதலாவது அழைப்பு, ஃபஸ்ட்டு கால், செகண்ட் கால், முதலாவது அழைப்பு, இறுதி அழைப்பு, அப்போவும் அந்த முதலாவது அழைப்பின் போது என்ன குறிப்பேடு போடணும் அப்படின்னா நேர்மை பங்கு, அழைப்பு கணக்கு பற்று, நேர்மை பங்கு, முதல் கணக்கு. இதே அந்த அழைப்பு பணத்தை பெறும்போது வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு, அழைப்பு கணக்கு வரவு. இந்த குறிப்பீடு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து வர கணக்குகளை ஈஸியாக போட முடியும். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த குறிப்பீடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதில் ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.